ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிவிஎஸ் ஆட்டோக்கு பெண்டெக்ஸில் எப்படி மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை பின்னாடி பேக் டோர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஆமாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான டோர் அது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோரை வந்து கழட்டிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 சைஸ் போல்டு இருக்கும். இந்த 4 போல்டு ஓப்பன் பண்ணிட்டு கழட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த பேக் டோரை கழட்டிடலாம். இந்த பேக் டோர் எப்படி கழட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறது. காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் இதை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 3 நெட்டு இருக்கும். ஒன்று வந்து இங்கே இருக்கும், இந்த கீழே, இன்னொரு நெட்டு வந்து இங்கே மேலே இங்கே இருக்கும். அந்த 3 நெட்டை வந்து ரிமூவ் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டரை வந்து நம்ம கழட்ட போகிறோம். இதான் ஃப்ளைவீல் நல்லா இருக்குது. பெண்டெக்ஸல் மட்டும்தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் மோட்டர் எப்படி கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் உள்ளே இருக்க நெட்டு பார்த்தீங்களா, இந்த நெட்டை தான் நம்ம வந்து இப்போ கழட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டரோட இந்த பவரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். பவர் வர்றதை இதுதான் அந்த செல்ஃப் மோட்டர் பவர் வர்றது. இதை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். நான் இந்த செல்ஃப் மோட்டரை எப்படி கழட்டிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த செல்ஃப் மோட்டரில் இந்த போல்டெல்லாம் கழட்டிட்டோம். இப்போ வந்து செல்ஃப் மோட்டரை ரிமூவ் பண்ண போகிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்ரு. இதுக்குள்ளே இருக்க பெண்டெக்ஸல் தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சுத்தமாக போயிடுச்சு, தான் ஆக்ஷனும் இல்லை, சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 சைஸ் ஸ்பேனர் வச்சு இந்த ஒரு 2 போல்ட்டு, இந்த ஒரு போல்ட்டு 4 போல்ட்டையும் ரிமூவ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 போல்ட்டையும் பிரிச்சிட்டோம். இப்போ 4 போல்ட்டையும் பிரிச்சதுனால இதோடைய சும்மா லைட்டாக கையில் வச்சு இப்படி வலிச்சிங்கனாலே வந்துடும். இதுக்குள்ளே இருக்கிற இந்த பெண்டெக்ஸல் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அப்படி கீழே உடனே என்ன வந்துச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல்லாக உடஞ்சிச்சு, ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இது வந்து யூசேஜ் ஆகாது. இப்போ வந்து நம்ம புது பெண்டெக்ஸல் வாங்கணும். புது பெண்டெக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டெக்ஸல் பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கியிருக்கேன். இந்த பெண்டெக்ஸலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500. ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகும். இப்போ வந்து புது பெண்டெக்ஸில் வந்து இதில் நம்ம மாட்டுறோம். அதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து வேஸ்ட்டு ப்ரெஷ் எதாவது ஆச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணிட்டு அவங்க வீடியோ போடுறேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த கேப்பில் வந்து கரெக்டாக கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். தெரியுதுங்களா? அந்த கேப்பில் க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இதுலேயும் சும்மா லைட்டாக கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பெண்டெக்ஸில் மாட்ட போகிறோம். இது வந்து உள்ளே போட்டுருணும். ஃப்ரீயாக சுற்றுது குதிரேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் மோட்டரை மாட்டுறோம். வந்து மோட்டரை மாட்டிட்டோம். வந்து ஃப்ரீயாக சுற்றுது. ஃபஸ்ட்டு இந்த இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றலை. இப்படி இருந்ததுன்னா இப்படி தான் ஃப்ரீயாக இருக்கணும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 போல்ட்டை மாட்டுறோம். வாங்க. பீஸை கவர் பண்ணாத, மூஞ்சை கவர் பண்ணாத. 4 போல்ட்டை வந்து கழட்டின 4 போல்ட்டை வந்து மாட்ட போகிறோம். இந்த மாட்டுங்க எலக்ட்ரிஷியன் மாட்டுங்க. வீடியோ அப்படியே மகாவீர் கடை காட்டவா? மகெல்லாம் நீ பொருள் வாங்கலான்னு என்ன சொல்கிறேன்? மகாவீர் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறியா? ப்ரொமோஷனா மகாவீருக்கு? அப்படிதான் மாட்டேன். வந்து
பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி உட்கார வைக்கிறோம். சந்துக்குள்ளே விட்டு கரெக்டாக வந்து உட்கார வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போல்டு சேஞ்ச் பண்ணணும். அவுத்த 2 போல்டு, இந்த 2 போல்டு அவுத்து பார்த்தீங்கன்னா 13 சைஸ் போல்டு. இது ரெண்டுத்தையும் வந்து அதில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த போல்டு வந்து த்ரெட்டு கட் ஆகிடுச்சு, அதனால் இப்போ புது போல்டு வாங்கியிருக்கேன் நான். பண்ணியாச்சு, புது போல்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக க்ரீஸ் தடவிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த புது போல்டு காட்டு. இது பாருங்கள், நீ மெக்கானிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களால் வந்து ஏன்னா தனியாக என்ன மாட்டிங்கன்னா நீங்களும் இறங்கி வேலை செய்யலாம். நமக்கு வந்த வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும், அர்ஜென்ட்டுக்கு பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் முடியாது எதுவுமே இல்லை. நீ கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். லைக் இது கமெண்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணலாம் நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 போல்ட்டையும் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட் பாக்ஸ் இல்லாத வந்து இந்த வெறும் பிட் ராட் இருந்தாலே போதும். இதை வந்து கழட்டி மாட்டிக்கலாம் ஈஸியாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 சைஸ் பிட்டு தேவை நம்மளுக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு வாட்டி இந்த டூல்ஸ் பாக்ஸ் வாங்கினா போதும். நீங்கள் மற்றத்துக்கும் உங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம். ஒரு சில்லற வேலைக்கெலாம் நீங்கள் வந்து யாரும் எதிர்பார்க்க தேவையில்ல. மெக்கானிக்ஸ் இது போனால் டூல்ஸ் தர மாட்டாங்க. ஏன்னா இது வாங்கிட்டுனா 1450 ரூபா தான். அது கம்பெனி பிராண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போல்டு போட்டு டைட் பண்ணுறோம். அதுவும் டூல்ஸ் முக்கால்வாசி ஆட்டோவுக்கு தரவே மாட்டாங்க எந்த மெகா செட்லேயும். பாருங்கள், இந்த செல் மோட்ரு ரெடி பண்ணுறது வந்து அவர் வந்து பிகாம் படிச்சிரு அவரால் வந்து வேலை கிடைக்கித ஆட்டோ இறங்கி செய்கிறாரு. அது வந்து எந்த வேலையும் வந்து சீன்னு நினச்சிடாதீங்க. எல்லோரும் நல்லா முடியும். வேலை எடுத்து கண்டிப்பாக பண்ணலாம். எல்லா வேலையும் படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்னா கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கலாம். பாருங்க, அவர் பிகாம் படிச்சுட்டு வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சா உங்களுக்கு வந்து மாதம் 17,000 தான் கிடைக்கும். ஆனால் இவர் வந்து ஒரு நாளைக்கு 2,500 சம்பாதிக்கிறாரு. 450 ரூபாய் கேஸ் போடுறாரு. மீதி ஆட்டோக்கு டிவி வந்து மாதம் 7,500 கட்டுறாருங்க. ஒரு நாளைக்கு அவர் கையில் பார்த்தா ஒரு 1,500 வச்சு கையில் நிற்குங்க. டிவிஎஸ் ஆட்டோ இதுக்கு 3 வீல் இருக்குங்க. நீங்கள் அந்த 3 வீல் பார்க்கணுன்னா இப்போ பார்த்துக்கலாம். இது ஒரு வீலு, இது 2 வீலு, இது 3 வீலு. பார்த்தீங்களா 3 வீலு. நீங்கள் இந்த காலத்தில் எல்லோரும் வந்து குடிக்கு சூதாட்டத்துக்கு அடிமையாகிறாங்க. ஆனால் இவர் வந்து சூதாட்டம் ஆட விளையாட மாட்டார், ஒரு சரக்கு அடிக்க மாட்டார், வீட்டுக்கு உழைக்கிறார். இவர் 4 அக்கா இருக்குது. இவர் வீட்டுக்கு ஒரே தம்பி. இவராக கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவருக்கு வேலையை கிடைக்கிறதுக்காக இந்த ஆட்டோ ஓட்டுறாரு. ஆட்டோ ஓட்டுறது இல்லாமல் இந்த வேலைலாம் வந்து இவரே இறங்கி பண்ணுறாரு. ஏன்னா இந்த காசு சேவ் ஆச்சுன்னா அவங்க அக்கா கல்யாணம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமேனு. இந்த ஆட்டோ மெக்கானிக் வேலை செய்து பெருசு இல்லைங்க. இது வந்து கேஸ் ஆட்டோ, பெட்ரோல் ஆட்டோ. ஜாக்கிரதையாக உஷாராக வேலை பாருங்கள். இப்போ வந்து செல் மோட்டர் எல்லாம் கரெக்டாக மாட்டிடுச்சுங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது பின்னாடி நிற்காதீங்க, ஏன்னா புகை அடிக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, சவுண்டு வந்து கலகலம் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், சவுண்டு நைஸாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, சவுண்டு பக்காவாகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணலாம். யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல. சவுண்டை திருப்பி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இங்கே கயிட்டுறது ஒரு மேட்டர் இல்லைங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னா பிடிக்குது கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஆள் ஏங்க பிடிக்குன்னா தப்பான பிடிக்கலங்க, ஃபோன் பிடிக்கணும் ஒருத்தவங்க, அது சொன்னாங்க. இந்த பாருங்கள், இந்த ஷீல்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா இதில் வந்து இந்த ஃபுல் மண் வந்து உள்ளே ஏறினாவே இந்த மாதிரி பொருள் கண்டமாகும். இப்போ கண்டிப்பாக நாங்கள் வந்து வாஷ் பண்ணி தான் போட போகிறோம். பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே மாட்ட வேண்டியது தான். இது பாருங்கள், பாக்ஸு மாட்டினது தான் பாருங்கள். இந்த பிட்டு இது வந்து 8ஆம் நம்பர் பிட்டு. இந்த 8ஆம் நம்பர் பிட்டில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு.
இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 8 நம்பர் சைஸ் பிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரை கழட்டுறதுக்கு 8 நம்பர் சைஸ் பிட்டு தேவை. இல்லை 8 நம்பர் ஸ்பேனர் இருந்தால் கூட ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் கழட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 நம்பர் பிட்டு தேவை. அது கன்ஃபார்மாக பிட்டு இருந்தால் தான் கழட்ட முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10-11 டபுள் ஹேண்ட் ஸ்பேனர் தேவை. இதுக்கு ஸ்பேனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்பேனர் தான் தேவை. அப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லை. டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 நம்பர் பிட்டு தேவை. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தான் தேவை. இதோட காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான் ஆச்சு மொத்தமாக. புது மோட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 கிட்ட வருது. இது ஆட்டோ தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான நிலையில் தான் போய் இருக்குது. அதில் வந்து நம்ம புது மோட்ரு வாங்கி மாட்ட முடியாது. அதுக்கு பதில் பென்டெக்ஸில் மாற்றி ஓட்டிக்கலாம். இப்படி மாற்றி ஓட்டுறதுனால நம்மளுக்கு தான் ப்ராஃபிட்டு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், மாட்டியாச்சு. வண்டி ஆன் பண்ணி பார்த்தாலும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தா டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். டோர் தான் ரொம்ப கஷ்டமானது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஒரு கையில் பிடிச்சிக்கின்னு ஒரு கையில் மாட்டணும். டைட் பண்ணிச்சு. ஆட்டோவுக்கு எப்போ 2 லாக் வேணும், இந்த மாட்டோவுக்கு வந்து 1 லாக்கு தான் இருக்குது. லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.